ஹலோ, நான் பவி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்னிலேருந்து நம்ம சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். பவி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து தக்காளி மிளகு ரசம் பூண்டு போட்டு பண்ண போகிறோம். இது வந்து சூப் மாதிரியும் குடிக்கலாம், இல்லை சூடான சாதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் பண்ணுறது. ஒரு பருப்பு இல்லாமல் நம்ம சட்டுன்னு பண்ணணும் அப்படின்னா இது வந்து பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் இருக்கோம், இல்லை எத்தனை பேருக்கு வேணால் இது ஈஸியாக பண்ண முடியும். ஒரு பழுத்த தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன், மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், புளி எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, அப்புறம் பூண்டு வந்து இன்னும் அதிகம் பிடிக்கும் வாசனை அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி இதையும் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். பச்சை மிளகா வாசனை பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகா கூட இதில் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து அதை அரைச்சிட்டு வானலியில் வந்து நெய் வச்சுருக்கேன். நெய்யில் தாளித்தோன்னா நல்லாயிருக்கும் ரசம். இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் கூட போட்டுக்கலாம். இப்போ நெய் காஞ்சிடுச்சு. அதில் வந்து கடுகு சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். தண்ணி அதிகம் தேவையில்லை, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். அதை அப்படியே அரைச்சா போதும். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஏன்னா ஒரு 5 நிமிஷமாவது இது வதக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ரசப்பொடி போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக. ஏன்னா மிளகு காரம் இருக்குது, காஞ்ச மிளகா தாளிச்சிருக்கோம், அதனால் சும்மா 1 ஸ்பூன் அந்த வாசனைக்காக போட்டுக்கலாம். ரசப்பொடி 1 ஸ்பூனும், வெல்லம் டேஸ்ட்டுக்காக வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் சிம்மில் வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியே விட வேண்டாம், தண்ணி விடாமல் அரைச்சி நம்ம வந்து இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ரசம் சீக்கிரம். ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட் பண்ணும்போது ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை ரசம். அதனால் இப்போ நம்ம எப்படி வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்புறமா தேவையில்லை. அந்த பச்சை வாசனைலாம் போகணும், அதனால் இந்த மாதிரி வதக்கலாம். இது வந்து நல்ல சூடான சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூப் மாதிரி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினப்புறம் நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா குறைச்சிக்கலாம், இல்லை நம்ம சூப் மாதிரி குடிக்கவும் செய்யலாம். அப்படின்னும்போது நம்ம தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும், புளிப்பு எல்லாமே. இப்போ பெருங்காயம் போடுறேன், ஏன்னா தாராளமாக போடலாம், பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டோம், அதனால் அந்த ஒரு கொதி வந்தப்புறம் நல்லா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இது வந்து பருப்பு தேவையில்லை, பருப்பு இல்லாத சமயத்தில் போடாத சமயத்தில் இது நம்ம பண்ணிக்கலாம். இனிமேல் பவி கிச்சனில் இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நிறைய வரும்.